சேப்பாக்கம் பகுதி மாணவர் அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் வி. கார்த்திக் தலைமையில் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான திரு மு. க. ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம். கழகத் தலைவர் தமிழகத்தின் முதல்வரும் திரு மு. க. ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக மாணவர் அணி சார்பில் சென்னை மேற்கு மாவட்டம் திருவல்லிக்கேணி 115வது வார்டு பகுதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சேப்பாக்கம் பகுதி திமுக செயலாளரும் பெருநகர சென்னை மாநகராட்சி 9வது மண்டலக்குழு தலைவர் ஆகிய எஸ். மதன்மோகன் எம்.சி. அவர்களும் 115வது வட்டக்கழக செயலாளர் ஜி. வெங்கடேஷ் என்று அழைக்கப்படும் கழக ஜி.வி. அவர்களும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு முன்னிலை வகித்தனர். இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர், சென்னை பெருநகர மாநகராட்சி 9வது மண்டலக்குழு தலைவருமான மதன்மோகன், 115வது வட்டக்கழக செயலாளர் ஜி. வெங்கடேசன் மற்றும் மாணவர் அணி கழக முன்னோடிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பேசிய மதன்மோகன் அவர்கள், திராவிட முன்னேற்றக் கழக அரசு எப்போதும் மக்கள் நலனில் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாகவும், பெண்களுக்கென்று பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், மகளிருக்கு இலவச பேருந்து, மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை, பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ மாணவியருக்கு மாதம் 1000 ரூபாய் போன்ற திட்டங்களை தமிழக முதல்வர் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 200 இடங்களுக்கு குறையாமல் வெற்றி பெறுவது உறுதி எனவும் தெரிவித்தார். மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் துபாய் வி.ஆர். விஜய் அவர்களும், 115வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி ஈஸ்வரி வெங்கடேசன் அவர்களும், மாணவர் அணி துணை அமைப்பாளர் எம். சபரி, மாணவர் அணி துணை அமைப்பாளர் ஆர். நரேந்திரா ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றினர். சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் பெருநகர சென்னை மாநகராட்சி பணிகள் நிலைக்குழு தலைவருமாகிய திரு சிற்றரசு அவர்கள் சிறப்புரையாற்றினர். தலைமை கழக பேச்சாளர் ஆடுதுறை உத்தராபதி அவர்களும், தலைமை கழக பேச்சாளர் ஜெ. குமரேஷ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். ஆர். ஜெகதீசன் எம்.சி. அவர்களும், கே. மகேஷ், பி. பிரபாகரன், எம். சின்ராஜ், கே. கோபி, ஆர். தமிழன்சாரி, பி. பாலச்சந்தர், ஆர். ராஜராஜன், மிக்சி, கே. அலிப், எம்.சி.பி. இளையராஜா, எஸ். கே. ராஜ், மல்லிகா பி. ப. சிதம்பரம், எம். ராஜகாந்தம், பி. ராஜேஷ், எஸ். ஹெச். ரஹ்மத்துல்லா, பி. கதிரவன், கே. சங்கர், ராஜன், வனமேனி, ராஜா, டி. அசோக் குமார், வீடியோ டி. வினோத், ஆர். முருகன், ஏ. வேல்முருகன், ஜி. செல்வகுமார், ஜி. அரசு, அப்பாஸ் அலி, சாம்சன், கண்ணன், மீர் மீஷாக் அலி, குட்டி, ஜி. வி. பாலாஜி, ஆர். மனோஜ்குமார், முகமது சுபைர், ஆர். கௌதம், ஆகாஷ் மற்றும் மாநில மாவட்ட வட்டக்கழக நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள், கழக பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள், பல்வேறு பணிகளைச் சேர்ந்த அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள், 115வது வட்டத்திற்குட்பட்ட கழக முன்னோடிகள் மற்றும் கழக செயல் வீரர்கள் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியை பங்கு கொண்டு பொதுக்கூட்டத்தை சிறப்பித்தனர். மாணவர் அணியுடைய துணை அமைப்பாளர் பி. திவாகர், மாணவர் அணி கிளை அமைப்பாளர் ஜி. பி. பாலசுப்ரமணி ஆகியோர் நன்றி உரையாற்றினர். சென்னை மேற்கு மாவட்டம் சேப்பாக்கம் பகுதி திமுக மாணவர் அணியின் சார்பில் நடைபெற்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் 115வது வட்ட கழக செயலாளர் ஜி. வெங்கடேஷ் என்கிற கழக ஜி.வி. அவர்களின் மேற்பார்வையில் மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றது.